எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ வாட் நெக்ஸ்ட்? அடுத்து நம்ம என்ன பண்றது? படிக்கணும், சரிங்களா? அடுத்த குரூப் 2 எக்ஸாம் இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல அதற்கான தேர்வு அறிவிப்பு வரப்போகுது. ஆயிரக்கணக்கில் இருக்க போகுது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ குரூப் 4ல நீங்க ஸ்கூல் புக் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓரளவு நம்ம தமிழ் படிச்சிருப்போம். ஆக்சுவலா நல்ல தமிழ் படிச்சிருப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல ஓரளவு தான் படிச்சிருப்போம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதை நம்ம இன்னும் வேகமா பண்ணணும். பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போட்டிருந்தோம். ஸோ இப்ப நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ எழுதிட்டு இருக்கீங்க. சிலர் வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வர புதன்கிழமையில இருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றியான மொத்த டீட்டெயில் தான் இதுங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச் வந்து எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்ல இருந்து கேள்விகள் எதுவும் பெருசா கேட்கறது கிடையாது. தமிழுக்கு கேட்கறது கிடையாது. ஜிஎஸ்க்கு சத்தியமா கேட்க மாட்டாங்க. அதாவது நம்மளுடைய குரூப் 4க்காவது கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. குரூப் 2க்கு கேட்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல கொஸ்டின்ஸ் நமக்கு தேவை. கேள்விகள் தான் நம்மள அடுத்தடுத்து பதில்களை தேட வைக்கும், இல்லைங்களா? ஒரு நல்ல கேள்வி இருந்தது அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுப்போம். ஒரு சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, பிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிசிக்கல் பாலிசி எப்ப இருந்து நமக்கு வருது, அதனுடைய காம்பனன்ட் என்ன, மானிட்டரி பாலிசி அதனுடைய காம்பனன்ட் என்ன, எஸ்எல்ஆர் அப்படின்றது என்ன, பேங்க் ரேட் அப்படின்றது என்ன, இது அதிகமானா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு அந்த பேங்க் ரேட்லயே அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணுச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் கம்மியாகும். ஸோ நுணுக்கமா நமக்கு இதை பத்தி எல்லாத்தையுமே தெரியணும். சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியை பத்தியும் ஒரு 10 கேள்விகள் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த சிலபஸை நம்ம முழுசா படிப்போம். சிலபஸ்ல இருந்து தான் கேள்விகள் கேட்கறாங்க. பெரும்பான்மையான கேள்விகள் 99.9% சிலபஸ் பேஸ்ட் கொஸ்டின் தான் இருக்கும். அவங்க எப்படினாலும் ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூ ரிலேட்டடா இருக்கு, அதனால கேட்டேன் அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரிகளையும் நம்ம நல்லா படிக்கணும். இன்ஃபேக்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஸ்கூல் புக் தான். அதை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் நம்ம படிச்சிடலாம். நான் இப்போ ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் போடுறேன். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப நீங்க ரொம்ப இதுக்கு எல்லா கேள்வியுமே புது கேள்வியா இருக்கும். நீங்க ஏற்கனவே இந்த கேள்வியை பார்த்துருக்க மாட்டீங்க. அதை நம்ம கொஸ்டின் எப்படி எடுப்போம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை கண்டிப்பா கேட்கவே மாட்டோம். அது ரிலேட்டடா அதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஃபேக்ட் வைஸ் எடுத்திருப்போம். இப்ப ஜிஎஸ்ல 75 கேள்வி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 55 கேள்வி ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின், அசசன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின், மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின், கரெக்ட் பேர் டைப் ஆஃப் கொஸ்டின், கிரானாலஜிக்கல் ஆர்டர் டைப் ஆஃப் கொஸ்டின். ஒரு 10 கேள்விகள் தான் என்ன இருக்கும் அப்படின்னா டைரக்ட் ஆன்சர் இருக்கும். ஒரு ஃபேக்ட் ஒரு ஆன்சர் அப்படின்றது இருக்குங்க. ஸோ எல்லாமே இந்த சிலபஸை பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ எல்லாமே புது கொஸ்டின், எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம எடுத்த கொஸ்டின், எல்லாமே ரெலவெண்டானது. இப்போ யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்ம டைரக்டா எடுத்துடலாம், ஆனா அதுக்கும் நமக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு யூபிஎஸ்சியோட ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு கம்மியா கேட்பாங்க. அதாவது நம்ம யூஸ்வலா டிஎன்பிஎஸ்சி புக் படிச்சுட்டு எழுதும் இல்லைங்களா, அதை விட ஒரு 2-3 ஸ்டாண்டர்ட் அதிகமா இப்போ டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. குரூப் 4 எக்ஸாம்லேயே கஷ்டமான கேள்விகள் நிறைய இருந்தது இல்லைங்களா. ஸோ அப்ப அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதற்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்றது தெரியணும். ஒரு ஷெட்யூலுக்குள்ள உங்களை போட்டு அடக்கணும். நம்மளா படிச்சோம் அப்படின்னா நம்ம பாலிட்டிக் மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். யூனிட் 6க்கு மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஆனா அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் லிமிட்டடா தான் இருக்கும். ஒரு 10 கேள்வினா 10 கேள்வி தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு மாசம் உட்காந்து ஒரு 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துல எல்லா சப்ஜெக்டையும் போட்டு கிரஷ் பண்ணுவோம். ஸோ அது நல்ல நெட் ரிசல்ட்டை நமக்கு தரவே தராது. பொதுவாக இந்த குரூப் 2 உடைய பிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நீங்க இங்கிலீஷ் எடுக்கிறீங்களோ தமிழ் எடுக்கிறீங்களோ, நம்மளாடி வீடியோவை கூட போட்டிருந்தேன், அதை நீங்க பாருங்க. அது உங்களுக்கு லாங்குவேஜ் சூஸ் பண்றதுல ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல கைடன்ஸ் அப்படின்றத கொடுக்கும். அப்புறம் மேக்ஸ்ல டைம் தான் ரொம்ப முக்கியமானது. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு சாப்டருக்கும் இப்போ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 15 மாடல் தான் இருக்கும். 15 மாடல்லையும் ஒரு மாடல்லையும் 3 எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க வச்சுட்டு அது 45 கேள்விகளை ஒரு 45 தடவை திருப்பி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா அந்த டைம்குள்ள உங்களால சால்வ் பண்ண முடியும்.
மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 22 கேள்விகள் ரொம்ப ஈஸியான கேள்விகளா இருக்கும், ஒரு 3-4 கேள்வி கஷ்டமான கேள்வியா இருக்கும். நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா எது கஷ்டம் எது ஈஸி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அழகா விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கடைசியா டைம் இருந்தால் அந்த கஷ்டமான கேள்வியை நம்ம பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷன் சி போட்டுடலாம். ஸோ இந்த 125 மார்க்ஸ்க்கு நம்ம 115 to 117 எடுத்தாதான் நம்ம 2A ரெண்டுமே எழுதுவோம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தேர்வு தான் எழுதுவோம். அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் 2A மட்டும் தான் நம்ம எழுதுவோம், இல்லைன்னா நமக்கு வரவே வராது, அடுத்த வருஷத்துக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் இந்த தேர்வு அப்படின்றது வருஷம் இனிமேல் நடந்துட்டே தான் இருக்க போகுது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேகன்சிஸ் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ரிட்டையர் ஆகிறவங்க இருப்பாங்க, அந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு மாற்று பணி அமர்த்துவதற்கு புதுசா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு ரெக்ரூட்மெண்ட். நிறைய பேர் வெளியே போறாங்க, ஆனால் உள்ள வரவங்க ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. இப்போ 25 விட 26ல நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா எலெக்ஷன் இயர், ஆனுவல் பேனர் போடணும், அதுல எல்லா எக்ஸாமும் போடணும், நோட்டிபிகேஷன் நிறைய வரணும். வந்துச்சுன்னா தான் ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, 125க்கு 115 நம்ம வாங்கணும். ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 45 நம்ம வாங்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம குரூப் 4 எழுதிட்டு நம்ம இன்னும் கூட நம்மளுடைய ஆற்றாமை, நம்மளுடைய இயலாமை, அப்புறம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து நம்ம இன்னும் பதட்டத்துல இருந்து வெளியே வராம இருக்கிறோம். நிறைய மீம்ஸ் நம்ம போடுறோம், சரிங்களா? நிறைய பேர் உட்காந்து ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த தோல்வியில இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா ஒரு வெற்றி மட்டும்தான் உங்களை அந்த இடத்துல இருந்து கூட்டு வரும். ஸோ அதற்கான முயற்சி நீங்க எடுங்க. இல்ல திரும்பி நான் இல்ல, இன்ஃபேக்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி பேப்பர் வந்து சும்மா நம்ம அப்ளை பண்ணுவோம் ஒரு எக்ஸாமுக்கு, அதை கம்மி பண்ணிருச்சு. இப்ப ஒரு 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அடுத்த தேர்வுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர், கொஞ்சமாவது படிச்சிருந்தா தான் நம்ம எழுதணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கிடுச்சு இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த ஜிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 75க்கு நம்ம ஒரு 45-50 எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப நல்ல விஷயமாவும் இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து ஒரு 150+ இருந்தால் தான் உங்களுக்கு 2A ரெண்டுமே எழுதுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ அதற்கு நம்மளுடைய முயற்சியை எப்படி தொடர்ந்து பண்றது, அந்த முயற்சிக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம 200 கேள்விகள் எடுக்கிறோம்னா ஒரு 4-5 கேள்வி கண்டிப்பா தப்பா இருக்கும். நம்ம இல்லை எங்க எடுத்தாலும் டிஎன்பிசி எடுத்தாவே 15 கொஸ்டின் தப்பா இருக்கு. ஆனா அந்த 5 கொஸ்டின் எல்லாரும் வச்சுட்டு தப்பா கேள்வி கேட்குறீங்க, ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீதி 195 கேள்வியை தான் நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலயுமே இது நடக்கதானே செய்யும். ஆன்சர் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ்ல இருந்து அந்த சோர்ஸ் அப்படின்றது மாறும். ஆனா ரொம்ப டீவியேஷன் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பதில்களை விட கேள்விகள் தான் நமக்கு முக்கியம். எல்லா கேள்விகளும் நம்மளுடைய சிலபஸை கவர் பண்ணுதா, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் எடுத்திருக்கா. இப்ப பாரதியார் அப்படின்றது நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் பத்தி முழுசா நமக்கு ஒரு 60-70 ஃபேக்ட் தெரியுதா, அதுல இருந்து ஒரு 2-3 கேள்விகள் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டை வச்சு ஒரு கொஸ்டின்ல தெரியாத புது ஃபேக்ட் இருந்தது அப்படின்னா எலிமினேட் பண்ணலாம். ஸோ நமக்கு கண்டிப்பா ஒரு பேசிஸ் அப்படின்றது வேணும், ஒரு பேசிக் அப்படின்றது இருந்தால் தான் நம்மளால அதை பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா நம்ம படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு தமிழ்ல வந்து எங்க படிக்கணும்னா இப்பதான் அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க, நான் யூடியூப்லயே நான் ஷேர் பண்றேன். ஒரு 5-6 புக்கு காலையில சார் சொல்லியிருந்தாரு இல்லைங்க, அந்த புக் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு இருக்கோம், ஸ்கேன் காப்பியா எடுத்துட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் நெட்ல போடுறோம். அதெல்லாம் நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா தமிழ் மேல இருக்கிற பயம் உங்களுக்கு ஒரு பாதியா குறைஞ்சிடும். படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இவ்வளவு பெரிய 12th புக்கு நம்ம படிச்சோம், இவ்வளவு பெரிய 10th புக்கு படிச்சோம், சிறப்பு தமிழ் நம்ம படிச்சோம். ஸோ அதோட சேர்த்து இன்னொரு புக்கு அவ்வளவுதான். ஒரு 5-6 புக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். அந்த புக்ல நம்ம இலக்கியம் பாட்டுக்கு ரொம்ப நிறைய படிப்போம், அவ்வளவு தேவையில்லை. நம்ம இலக்கணத்துக்கு நம்ம ஃபுல்லா இனிமேல் ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தமிழும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றது உங்களுக்கு தோணிடும். இன்னும் கொஞ்ச நாட்கள் அது நடக்கும். ஓகே, ஸோ 200 கேள்விகள் நம்ம இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு கொடுக்குறோம். ஒரு 3 நாள் கேப்ல, ஒரு 2 நாள் கேப்ல இருக்கு அப்படின்னா நம்ம 25 தேர்வுல நம்ம யூனிட் எக்ஸாம்ல கம்மியா தான் நம்ம சிலபஸை கவர் பண்ண போறோம். இப்போ பாலிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, டிபிஎஸ்பி, இது 3 மட்டுமே ஒரு டெஸ்டா இருக்கும். 3ல இருந்து மட்டுமே 75 கேள்விகள் வரப்போகுது. ஒரு டாபிக்ல இருந்து 40 கேள்வி, 30 கேள்வி, 15 கேள்வி அப்படின்றது வரும். ஸோ அப்ப சிலபஸ்ல நமக்கு கொடுத்த ஒரு டாபிக்கும் இப்போ ஆர்டிகல் 12 பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆர்டிகல் 13 பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆர்டிகல் 16 பத்தி, ஆர்டிகல் 17 பத்தி டைரக்டா இருக்காது, ஃபேக்சுவலா இருக்கும். 4 ஃபேக்டை கொடுத்துட்டு எது சரி எது தப்பு அப்படின்றது இருக்கும், கூற்று காரணமா இருக்கும். இதை நம்ம கண்டினியூஸா படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சோர்சஸ் என்ன கொடுக்குறோம், வேர் டு ஸ்டடி அப்படின்றது கொடுப்போம். ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக்ல நம்ம எதை படிக்கணும் அப்படின்றது கொடுப்போம். இது இல்லாம
மேக்ஸ் இதில் இருக்கும் 25 கொஸ்டின் இருக்கும். அந்த மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுப்போம். ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் 1 மேக்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட் 2 மேக்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுப்போம். மேக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புதுசா இருக்கு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய 25 மேக்ஸ்ல கண்டிப்பா ஒரு 15 கேள்விகள் ரொம்ப ஈஸியா இருக்கும், 10 கேள்வி வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த கஷ்டமான கேள்விகளுக்கு அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஆன்சர் பண்றதுக்கு கத்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த மேக்ஸோடைய ஒர்க் அவுட் பண்றது, அது இல்லாம நம்ம மேக்ஸை வந்து சாப்டர் வைஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒரு சாப்டர் இப்போ HCF LCM அப்படின்னா 2 hours கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை நம்ம ஷேர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எங்களுடைய வெப்சைட்ல அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த ஆக்சஸ் அப்படின்றத கொடுத்துருவோம். மேக்ஸை ஃபுல்லாக சாப்டர் வைஸ் நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணி டவுட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பார்ப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஸோ ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழுக்கு ஸோ நம்ம தமிழையா எடுத்த கிளாஸஸ் ஒரு 20 கிளாஸஸ் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 60 hours கிளாஸஸே இருக்கும். அந்த கிளாஸஸ் ஃபுல்லா நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் வந்து இந்த பயம் இப்ப இருந்தது இல்லைங்களா, அது உங்களுக்கு கண்டிப்பா போயிடும். ஸோ அது இல்லாம கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுப்போம். 100 கொஸ்டின் எடுப்போம். ஒரு டாபிக்ல 100 கொஸ்டின் எடுப்போம். ஸோ அந்த 100 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன், ஒரு கொஸ்டினுக்கும் ஏன் இது பி வந்துச்சு, ஏன் சி வந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டெஸ்ட்டுக்குமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? தமிழ் வந்து எனக்கு புதுசா இருக்கு, படிச்சா மறந்து போயிடுது, இலக்கணம் புரிய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல். இதே சேம் தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயே இருக்கும். ஸோ இப்போ நான் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் எடுத்துக்கலாம், ஜென்ரல் தமிழ் மட்டும் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, சரிங்களா? அது கூட என்ரோல் பண்ணிக்கோங்க. GS மேக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க ஒன்லி லாங்குவேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இதே மாதிரி சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கையும் கிளாஸா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கை வச்சு ஒன்னொன்னா ஏன் இது வந்துச்சு, ஏன் இந்த கிராமர் ரூல் வந்துச்சு அப்படின்றத ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றோம். அது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம புக்கு படிப்பீங்க. புக்கு படிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுவோம். இப்போ 100 கேள்விகள் இருக்குன்னா ஒரு 85 தான் வருதுன்னா ஏன் 15க்கு வரல அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி தான். நம்ம இந்த சிலபஸை இப்ப பாடம் சொல்லி கொடுத்து ஃபுல்லா இந்த 2.5 மாசத்துல உங்களுக்கு நம்ம இந்த அறிவை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு ஷார்டஸ்ட் வே. ஃபுல் கோர்ஸ் நம்ம அட்டன் பண்ணி முடிக்கிறப்ப மெயின்ஸே நம்மளால ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அதே மாதிரி தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கேள்வி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பாலிட்டி டெஸ்ட் நடந்தது அப்படின்னா அந்த பாலிட்டி டெஸ்ட் வந்து 75 கேள்வி இருக்கும். ஆனா அது ஃபுல்லா டாபிக் வைஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், சரிங்களா? இப்போ பிரசிடென்ட் அப்படின்னா பிரசிடென்ட்ல இருந்து 20 கேள்வி இருக்கும். அதை பத்தி எல்லா ஃபேக்டும், அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டையும் நம்ம சொல்லுவோம். சொல்றப்ப உங்களுக்கு ஓகே, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்ப நீங்க நோட்ஸ் அழகா அந்த கொஸ்டின் பேப்பர்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மட்டுமே பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போய் டெஸ்ட் எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் நாங்க இப்ப கரண்ட் பேட்ச்ல எடுத்த எல்லா கிளாஸஸும் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. அந்த கிளாஸஸ் உடைய ஆக்சஸ் அப்படின்றத கொடுப்போம். அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லா அந்த கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். எனக்கு இந்த டாபிக் மட்டும் தெரியல, நான் புதுசா படிக்கிறேன், மானிட்டரி பாலிசி எனக்கு புரியல அப்படின்னா அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா அப்படின்றது வந்துருங்க. ஓகே, ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கிளாஸா இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனுடைய ஷெட்யூல் அப்படின்றது நான் இப்ப காமிக்கிறேங்க. ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட ஷெட்யூல்ல சில மாற்றங்கள் மட்டும் பண்ணிருக்குங்க. ஸோ நமக்கு சிலபஸ் இது எல்லாமே தெரியும், தமிழ்ல என்ன இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, எல்லாமே தெரியும், சரிங்களா? ஸோ 16ஆம் தேதியில இருந்து நமக்கு இப்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ என்னன்னா நமக்கு 15ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வருது. ஸோ பாலிட்டியில இருந்து ஆரம்பிக்கிறோம். பாலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக ரொம்ப டஃபா இருக்கும். இந்த இங்கிலீஷ் பாட்டும் தமிழ் பாட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க பாருங்க. ஸோ 25 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் அப்படின்றத வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. ஸோ சில தேர்வுகள் 3 நாளைக்கு இருக்கும், சில தேர்வுகள் 2 நாளைக்கு ஒன்று இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ சயின்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்றதே இருக்கும். இப்போ பிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போறேன்னா 2 டேஸ்லயே அந்த பிசிக்ஸ் வந்து கேட்போம். இப்போ தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு, தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னா அது நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 3 நாள் கேப் இருக்கும். ஸோ அது மாதிரி டைம் கொடுத்து நம்ம இப்போ எடுத்திருக்கு. கஷ்டம் தான், ரொம்ப சிரமம் தான், சரிங்களா? 33 டெஸ்ட். அது இல்லாம நமக்கு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் இருக்கு. ஸ்கூல் புக்கோடைய பேசிக்ஸ் மட்டும் இருக்கும். 6th 7th 8th சோஷியல் சயின்ஸ், 9th சோஷியல் சயின்ஸ், 9th 10th சயின்ஸ், 10th சோஷியல் சயின்ஸ்,
11th ஹிஸ்ட்ரி, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமி, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், 12th எக்கனாமி, சரிங்களா, 12th எத்திக்ஸ், 11th எத்திக்ஸ், இது எல்லாமே இருக்கு. 12th ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்க எப்போ வேணாலும் எழுதலாம். ஷெட்யூல் அப்படின்றது எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம இந்த டிரைவ்ல இதை போட்டிருக்கோம், சரிங்களா. இது நம்மளுடைய புக்கோடைய காப்பி, சில சாம்பிள் பேஜஸ் மட்டும் இருக்கும். அதுவே ஆல்மோஸ்ட் 70-80 பேஜஸ் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. புக் வேணும் அப்படின்றவங்க கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு, சரிங்களா. டீட்டெயில் சொல்லுவாங்க. ஜென்ரல் தமிழுக்கு நம்ம மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா. ஒரு 4 மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிருக்கோம், அதை இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க. நம்மளுடைய வெப்சைட்டு digitalbarathi.testpress.in அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல நம்ம டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன் டெஸ்ட் எல்லாத்துக்கான ஆக்சஸ் கொடுத்துருவோம். அதில் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் இந்த டெஸ்ட்டை எழுத ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே. ஸோ மேக்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம், ஜெனரல் ஸ்டடிஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ வேர் டு ஸ்டடி நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம், சரிங்களா. ஸ்கூல் புக் பேஸ்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத போட்டிருப்போம். தமிழரசு மேகசின் நம்ம போர்ட்டலில் போட்டிருப்போம். பாலிசி நோட் எல்லாத்தையுமே நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ் புக் பற்றியான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான புக்கு, சரிங்களா. ஸோ இந்த ஒரு புக் இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா புக்கோடவே நல்ல புக்கா போடணும் அப்படின்றத வச்சு அந்த புக்ல ரெஃபர் பண்ணி இதுல எது மிஸ் பண்ணிருக்காங்க, எது ரொம்ப வளவலான்னு அதிகமா கொடுத்துருக்காங்க, இதை எப்படி ஸ்டூடெண்ட் புரியுற மாதிரி ஈஸியா சொல்ல முடியும் அப்படின்றத வச்சு டிசைன் பண்ணதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் வேணும் அப்படின்றவங்க நம்பர் இருக்கும், நீங்க கால் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்லயே இருக்கும், சரிங்களா. ஸோ எங்கிட்ட நிறைய பேர் படிச்சு பாஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க, சரிங்களா. வேர் டு ஸ்டடி அப்படின்றது ரெஃபரன்ஸ் புக் வந்து என்னென்ன படிக்கணும், நிறைய பேர் கேட்குறாங்க. எக்கனாமிக் என்ன படிக்கணும், இந்தியன் பாலிட்டிக் என்ன படிக்கணும் அப்படின்றலாம் கேட்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருக்கு, சரிங்களா. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றீங்களோ இல்லையோ, இதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாலிசி நோட்ல எல்லாத்தையுமே படிக்க வேணாம். 34 துறைகள் இருக்குன்னா எல்லாத்தையுமே படிக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு 7-8 துறைகள் மட்டும் நல்லா படிச்சுட்டா போதும். அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்போம். தமிழ்நாடு கவர்மெண்டோடைய லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் நம்ம எப்பயும் போல கொடுக்கறது, சரிங்களா. ஸோ அது இருக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல் கோர்ஸ், என்ரோல் பண்ணுங்க, சரிங்களா. இந்த ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்க மெசேஜ் கால் பண்ணி கேளுங்க. இந்த பிடிஎஃப்லயே இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க, சரிங்களா. என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய போட்டி சூழல் தகுந்த மாதிரி நாம நம்மள மாத்திக்கிட்டா மட்டும்தான் நமக்கான வேலை அரசாங்கம் தரும், இல்லைங்களா. இல்ல நான் என்னோட வெளிச்சத்துல மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காதீங்க. இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மள தகவமைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வேலை அப்படின்றது கிடைக்குங்க. இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்றீங்களோ பண்ணலையோ, ஆனா உங்களுக்கு அடுத்த 2.5 மாசம் கடுமையான சோதனை இருக்கு. எல்லா முயற்சிகளையும் எடுத்தா மட்டும்தான் நமக்கான வேலை அப்படின்றது கிடைக்குங்க. நன்றிங்க.